ஹாய் ஹலோ வெல்கம் டு நமு ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கேபேஜ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற சில்லி பவுடர், மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு மைதா மாவு, அப்புறம் ஒரு 1/4 கப்பு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அந்த கேபேஜை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சிடும். நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் சாப் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இந்த மூணையும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம், சாப் பண்ணி போட்டுக்கோங்க, போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அது கூட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் அது கூட சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை அதை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா அது ஊற்ற தேவையில்லை, கிரேவியாக வேணும்னா இது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா சாஸ்லலாம் உப்பு இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கு உடனே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கேபேஜ், அந்த கேபேஜை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா மஞ்சூரியன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். டேஸ்டி கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி.